அமைச்சர் அவரை அமைச்சர்னு கூப்பிட்றதா, அண்ணன் கூப்பிட்றதா, என் சொந்தக்காரன்னு கூப்பிட்றதா எப்படின்னு தெரியல. ஏன்னா சில பேர் கூப்பிட்டா நம்மளறியாம ஐடியா சொல்லுவோம். அன்னைக்கு எனக்கு வேலை இருக்க, ஷூட்டிங் இருக்க, டப்பிங் இருக்க, போய் சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருப்போம் நிறைய ஐட்டம். இவர் கூப்பிட்டா மட்டும் அந்த மாதிரிலாம் வாயில் வரவே மாட்டேங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்குறது. அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, சரி தள்ளி போட்டுக்கலாம்ப்பா, டப்பிங் இருக்குது தள்ளி போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா கூப்பிடுற குரல் அது சேகர் பாபு அண்ணன். சேகர் பாபு அண்ணன் கூப்பிட்டாருன்னா காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டார். காரணம் இல்லாத இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு தேவையான வைக்க மாட்டார். கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கும், அங்கே மரியாதை இருக்கும். நம்மளை சந்திரனுக்கே கூப்பிட்டு போனாலும் பத்திரமா கொண்டாந்து விட்டுருவார். அந்த தைரியத்தில் வந்திருக்கார். அவர் கூட இருக்க அத்தனை ஆட்களும் அப்படியே ஒரு இராணுவமாக இருப்பாங்க. அவர் கண் பார்வை தான், அப்படி பார்த்தாரா டக்குன்னு வந்து ஒரு டீ கொடுப்பாங்க. கண் பார்வை பார்த்தா என்ன நோட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு அலர்ட்டான ஒரு குரூப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்தவுடனே எம்எல்ஏ சார் சாமுவேல் அவர் சவுண்டு கூட ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு. எனக்கு ஒன்றும் பயமாகிடுச்சு. என்னங்க குசு குசுன்னு பேசுறீங்களா? இல்லை இல்லைங்க சேகர் பாபு வர போகிறாரு, அதையே என்கிட்ட பயம் சொல்கிறீங்கன்னு அப்படி ஆள வச்சுருக்காரு ரெடியா. அப்புறம் இது சேர்மன் அவங்கெல்லாம் ஓடி ஆடி வந்துட்டார பாருன்னும் போது இதெல்லாம் அதிகாரத்தில் வர்றதில்ல, அன்பில் அத்தனை பேர் கட்டி போட்டுருக்காரு. நம்ம மேயர் பிரியா மேடம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் அப்பப்போ சொல்லுவேன், என் மருமக பேரும் பிரியா, எங்கள் மேயர் பேரும் பிரியா, என் மருமகளை பார்க்குற மாதிரியே அவங்களை பார்க்குறாங்க. ஒரு அப்படி ஒரு அந்யோன்யமான முகம் பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கப்பா, நல்ல மாதிரி செய்வாங்கப்பா. அப்படி பார்க்கும்போதே அவங்கள பற்றி தெரியும். சில பேர் பார்த்தா இவங்க பார்வையே சரியில்லையா அப்படி நான் சொல்லக்கூடாது, இவங்க ஆளே சரியில்லையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே வந்தால் தெளிவான முகத்தோட அன்போடு வர இருக்கிற ஒரு அற்புதமான கூட்டம். இங்கே நம்ம முதல்வரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாதா, மேடையில் இருக்கணும்லாம் தெரியாதா நான் பேச போகிறேன். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தெரியும், எனக்கும் கொஞ்சம் தெரியும். முதல்வரையும் தெரியும், எனக்கு முத்தமிழறிஞரையும் தெரியும். என்னை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கூட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். அவர் அது குடும்பம்லாம் இருந்ததுக்கு சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது என்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நமக்கு என்ன பிரச்சனை போது அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். கலைஞர் பேர் சொல்லி பாண்டியவா அது என்ன ஆச்சு, அந்த படம் நல்லா போதா அப்படி கேட்பார். கலைஞர் நம்மகிட்ட பேசியிருக்காரு நினச்சி பார்த்தா ஒரு தெம்பு வரும், அது சந்தோஷம். ஒரு செய்தி சொல்கிறேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தில் இருக்குது ஒரு பெரிய சினிமா கம்பெனி. அலிபாபா 48 அந்த படம்லாம் எடுத்தவங்க, எம்ஜிஆர் வச்சுலாம் டைரக்ட் பண்ணவங்க. அவரோட நிறுவனர் டிஆர் சுந்தரம், அவர் லண்டனில் படித்தவர். ஒரு லண்டனில் இருக்க அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டார். அவர் அவங்க ஒய்ஃபு ஒரு வெள்ளைக்காரங்க. அவரை யாரும் ப்ரொடியூசர்லாம் சொல்ல மாட்டாங்க, முதலாளின்னு சொல்லுவாங்க. அவர் ரூமில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் உட்காரத்துக்கு மட்டும்தான் சேர் இருக்குமா, எதிர்க்க அவர் முன்னாடி சேரே இருக்காதான், அவர் எதிர்க்க யாரும் உட்காரக்கூடாது அவர் பர்சனல் ரூமில். என்ன அதுதான் அவர் அப்படித்தான், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஒரு 25 வயசு பையன் ஒரு வரான், அவர் வந்தால் மட்டும் ஒரு சேர் கொண்டு அவர் போடுவாங்களாம். அவர் சொல்லுவார், ஆக்சுவலி சொன்னார், அந்த 25 வயசு பையன் வந்தவுடனே அந்த சேர் போடுவாராம், பேசுவார் அவர்கிட்ட. அந்த 25 வயசு பையன்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 25 வயசுலேயே தன்னுடைய எழுத்தாற்றலால் கலை ஆர்வத்தில் அந்த அவ்வளோ ஸ்ட்ரிக்டான மனுஷனையை கட்டி போட்டு அப்படி வச்சிருந்தவர். அங்கே அவருக்கு 200 ரூபா சம்பளமா, மாதத்துக்கு 200 ரூபா சம்பளம். அப்போவும் கலைஞருக்கு இங்கே கட்சி ஈடுபாடு அப்படிலாம் இருந்தது தான். அப்போது சென்னைக்கு வரணும் அப்படின்போது, இல்லை சென்னைக்கு போகாதீங்க, இங்கே சேலத்திலே இருக்குன்னு. இல்லை நான் போனோன்னா அவர் உடனே எவ்வளோ நீ சம்பளம் வாரீங்க, 200 ரூபா.
நான் இன்னிலிருந்து 500 இன்னிலிருந்து 5000 ஆக்கிறேன். ஒரு 500 சம்பளக்காரர் 5000 ஆகிறாராம். இப்போ மாதிரி இல்லை, அப்போது 60 ரூபா ஒரு சவரன். அப்போனா 5000 எவ்வளோ இருக்கான். அந்த டைமில் கூட அந்த சம்பளம்லாம் எனக்கு வேணாங்க, நான் அரசியலுக்கு போகணுன்னு வந்த ஒரு போராளி தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் கூட போய் நம்ம பேசுகிற போது நான் தான் யோசிச்சு பார்ப்பேன், அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஜாம்புவான்னு, அவ்வளோ ஈஸியாக பழகிறாருன்னு. அடிக்கடி கலைஞர் பயன்படுத்துகிற வார்த்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்க. அப்படியே கஷ்டத்துடைய உச்சத்தில் வருவாங்க சில தொண்டர்லாம், தலைவா அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. யோ ஏன் புலம்புற, நாளைக்கெல்லாம் சரியாயியா. அவன் எவ்வளோ புலம்புவான் வந்து, நாளைக்கெல்லாம் சரியாயியா ஆடுவார். இப்படி நான் ஒரு 4 முறை பார்த்துருக்கேன். கலைஞர் வந்து ஒரு சொல்லி நாளைக்கு அதே மாதிரிங்க நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு வைப்பேன், அவர் சொன்ன பிரச்சனை 2 நாளில் சரியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் 2 நாளில் சரியாயிருக்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்த மாபெரும் நம்பிக்கைவாதி தான் டாக்டர் கலைஞர். இது யாரும் சொன்ன சாதாரணமாக இருக்கும், நாளைக்கு சரியாக போயிடும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், அந்த யதார்த்தத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். எனக்கு நான் நெத்தடின்னு ஒரு படம் பண்ணேன் எங்கள் மாமனாருக்கு. எங்கள் மாமனார் கலைஞர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவர். அவரை வாயா போயாங்க பேசுவார். அப்போது எங்கள் மாமனார் படம் எடுத்த உடனே கலைஞர் போட்டு காமிக்கிறாரு. கலைஞர் முன்னாடி படம் பார்க்குறாரு, நான் பின்னாடி இது பார்க்குறேன். அந்த படத்தில் நான் தான் மியூசிக் அதுக்கு அந்த கூடயும் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு பாட்டு நானும் அமலாவும் டான்ஸ் ஆடுறோம். எனக்கு ஒரு ஆசை அமலா கூட ஆடணும்னு. அமலா நல்ல கலரு, நம்ம கலர் தெரியும், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு லைட் ஒன்று பார்த்தேன், அல்ட்ரா வயலட் லைட்டு. அந்த லைட்டை போட்டால் சிவப்பாக இருக்கிறவங்க கருப்பாயிருவாங்க. இதை போட்டுறதுன்னு சொல்லு. ஆனால் ஒரு டவல் மேலே போட்டால் கூட டியூப்லைட் போட்ட மாதிரி தெரியும். கலர் அந்த ஃப்ளோரசன்ட் பூரா பழுத்து இருக்கும். ஃப்ளோரசன்ட்டில் ஒரு புறாவை நினச்சி போடுறது, அதெல்லாம் ஒரு வித்தியாசமாலாம் பண்ணேன். அந்த லைட்டை போட்டு அவங்களாம் கருப்பாயிட்டாங்க. நான் பக்கத்தில் டான்ஸ் போட்டு லைட்லாம் போட்டு டான்ஸு. அது பாட்டை எடுத்து பார்த்தா எல்லோரும் பாராட்டுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் சொல்லலை நல்லா இருக்குன்னு. எனக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், ஒரு பையன் கூட என்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். மனசுக்கு பெரிய வருத்தம். இதுக்கு போய் பாம்பேயில் லைட்லாம் வாங்கி வந்தோம், இவ்வளோ கஷ்டம்ண்டு. அந்த படத்தை கலைஞர் படம் பார்க்குறாரு, பார்த்துட்டே இருந்த விட அந்த சாங் வந்தது உடனே எங்கள் மாமனார்கிட்ட சொல்கிறாரு, உன் மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடிருக்காயா, நல்லா இருக்கியா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஐஸ் கொட்டின வருது, கலைஞர் பாராட்டார் அப்படின்னு. அடுத்த செகண்ட் கேட்டார், இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, இவன் வந்தால் ஏதாவது துரு வம்பு பண்ணிட்டு காமெடி எதனா பண்ணணும்னு பார்த்தா செலவுலாம் பண்ணி அவன் லெதர் பேண்ட் போட்டு கோட்டு போட்டுலாம் டான்ஸ் ஆடுறான். இதுக்கு தான் நிறைய பேர் இருக்கானுங்களே, எதுக்கு உனக்கு வேறு நிறைய செலவு வச்சுட்டானார். அன்னிலேருந்து எங்கள் மாமனார் பேசவே இல்லை என்கிட்ட. ஒரே அவர் நான் சொன்னது யோசிச்சு வச்சு பார்க்குறேன். என்ன சொன்னேன், லெதர் பேண்ட்டு ஜீன்ஸ் போட்டு கோட்டு போட்டு ஆடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கானுங்களே, இவன் எதுக்கு அந்த வேலையை பண்ணான். இவனை ஜனங்க ஒரு கோமாளித்தனம் பண்ணி ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவான்னு நினைப்பாங்க, எதுக்கு இப்படி பண்ணான்னாரு. அப்போ தான் யோசித்தேன், அந்த படத்துக்கு நான் தான் டைரக்டரு, நான் தான் எல்லாம். ஆனால் என்னை எப்படி ரசிப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகனும் எப்படி நடித்தா ஜனங்க ஒத்துவாங்கன்னு டைரக்டர் கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ தெளிவாக இந்த டைரக்ஷன் வேலையை கரெக்டாக கற்று வச்சுருக்காரு. அது நமக்கு அந்த நேரத்தில் கண்டை கட்டி விட்ட மாதிரி அந்த புகழ் போதையில் தெரிய மாட்டேங்குது, நம்மளும் ஜீன்ஸ் போட்டு ஆடுறோன்ட்டு. அவர் சொன்ன பிறகு அதுலேருந்து உஷாராயிட்டேன். எவனாவது அண்ணே சூப்பராக ட்ரெஸ்ஸுனா வானாப்பா இதுன்னு கட்டி கொடுத்துட்றது, நமக்கு என்ன வருமோ அது மட்டும் ஆடுறது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், கலைஞர் டைலாக்கை பேசுகிறோம், அது நமக்கு அந்த ஆசை வரலாமா. நம்ம போகிறது செய்யப்பட்ட, நம்ம ஆயத்தை வந்து செய்யப்பட்டு பேச வரும், நம்ம போய் எப்படி கலைஞர் டைலாக் பேசுறது. ஆனால் குரலோவியத்தை பற்றி ஒரு கதையாக கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க. சொர்ணம் சார் டைரக்ட் பண்ணுறாரு. அதை திடீர்னு ஒரு நாள்
என்னை கூப்பிட்டு கலைஞர் இந்த ஒரு எபிசோடை ஒன்று நடிக்க சொல்லிட்டாரு. நாங்கள் என்னையா குர்ற வைக்கலையா? ஐயோ எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு. இல்லை நீங்கள் அது ஹியூமராக இருக்குமா, அந்த ராஜா கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. நான் அதே மாதிரி தங்கலி கட்டி ராஜா வேஷம் போட்டாங்கல்ல, நடித்தேன். நடிச்சுட்டு மறுநாள் சொன்னெல்லாம் கூப்பிட்டு உங்களை பயங்கரமாக திட்டுறாரு கலைஞர். ஏன் நீங்கள் போங்க போய் வாங்கி கட்டிங்க அப்படின்னாரு. ஏன் அவர் நீங்கள் நடிச்சதே பிடிக்கலான்னு. ஐயோ அவர் எழுதி கொடுத்து தான் நடித்தார். ஏன் ஒவ்வொரு போனால் அப்போ முதலமைச்சர் கதவு தந்து உள்ளே போகிறேன். வணக்கம், என்னையா நடிச்சிருக்கீங்க? நீங்கள் எழுதி கொடுத்தாங்க நடிச்சேன். இதே வசனத்துலாம் ஒரு வல்லின மெல்லினமே இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னாவா வல்லின மெல்லினா அப்படின்னான்னு கேட்குறான். இவனை போய் குரலை வைத்து நடிக்க வச்சுக்க சிரித்தார். ஏன்னா நமக்கு அதெல்லாம் வல்லின இது வல்லின மெல்லினா தெளிவாக வராது. அப்போ பேச வச்சார். என்ன பேச வச்சு எனக்கு எந்த வல்லினெல்லாம் வருதோ அதை மாதிரியே அந்த டைலாக்கெல்லாம் கரெக்ஷன் மாற்றி மாற்றி மறுநாள் என்னை லீவ் போட வச்சு டப்பிங் பண்ணி அதை கரெக்ட் பண்ணார். ஒருத்தனுக்கு வரலன்னா அதை விட்டுற மாட்டார். அவனுக்கு எது வருமோ அந்த மூலியமாக எழுதி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணதில்ல கில்லாடியார். ஏன்னா வரல விட்டுருவோம், அது சாதாரணம். வர வைக்கணும் அதே ஆளை வச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் கேள்விப்பட்டது, மண்டல் கமிஷன் ஒன்று, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு, பிபிசிங்கெலாம் அதுக்கு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போது யாருன்னா அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னும் கலைஞர் அதுக்கு பெரிய ஆதரவு. ஒரு வடநாட்டு மந்திரி அவர் மண்டல் கமிஷனுக்கார ஆதரவு தெரிவிச்சிங்க, அவர் தான் பெரிய போராட்டம். என்ன ஏங்க கலைஞர்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்காருன்னா யாராக இருந்தாலும் தலையை சீவிடுவேன் அப்படின்ட்டாரு அந்த வடநாட்டு மந்திரி. தலையை சீவிடுவேன். அப்போ உடனே கலைஞர்கிட்ட பத்திரிக்கையாரெலாம் கேட்குறாங்க, ஏங்க இந்த வடநாட்டு மந்திரி உங்கள் தலையை சீவிடுன்னு சொல்கிறாரு. என் தலையை நான் சீவே 25 வருஷம் ஆச்சு, இவையவே என்ன சீவிடுத்துக்கிறது. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எவ்வளோ பெரிய பிரச்சனையான விஷயமா இருந்தாலும் அதை யதார்த்தம் பேசுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். இந்த நேரத்தை சொல்லணும், இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க. என் கல்யாணத்துக்கு நான் ஒரு 4 பேர் தான் பத்திரிக்கை கொடுத்துருப்பேன். நான் அந்த நேரத்தில் ஊட்டியில் ஷூட்டிங் போயிட்டேன். எதாவது பிஆரை விட்டு கொடுக்க சொல்லிட்டேன். அதில் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனேன். அவங்க அன்றைக்கி உடம்பு சரியில்லை, லுங்கியோடு இருக்காரு, நாளைக்கு வாங்கன்ட்டாங்க. நான் கலைஞருக்கு கொடுக்க போனேன். எங்கள் மாமனார் அவரும் நானும் போகிறோம். போய் கொடுக்க போனால் பத்திரிக்கை வாங்கி பார்த்து தயாளமாக கூப்பிட்டு, பாண்டியராஜன் பார்த்தல அனுபவம் மணி பொண்ணை கட்டாப்புல அப்படின்னு எங்கள் மாமனார் தெரியுன்றத சொல்லல. அப்படியே நல்லா இருப்பா, எங்கள் வீட்டு பொண்ணு பண்ணலாம், அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க. வணக்கம் சொன்னோடனே உடனே எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்து, எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்தேன்னு கேட்குறாரு. எனக்கு திக்குன்னு ஆச்சு. என்ன இப்படி கேட்குறாரு? இல்லைங்க நான் போனேங்க, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னாங்க. குடியா வருவார்யா? கண்டிப்பாக வருவார். உடனே மணி நிச்சயத்தாமல் எங்கே வச்சுருக்காங்க? ஆனால் இது எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் முதல் நாள், நான் அதுக்கு வந்துடுறேன். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாரு, என்ன பெருந்தன்மை, என்ன நாகரிகம், என்ன பண்பு. எனக்கு நிச்சயத்தாமல் பண்ணி வச்சது கலைஞர், ரிசப்ஷனுக்கு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர். என்ன அது பிரித்துக்கிறார். அவர் அதுக்கு வந்துடுவார், இதுக்கு நம்ம போயிடணுன்ட்டு. இதெல்லாம் தான் சோகம், நமக்கு துக்கம் கஷ்டம்லாம் வரும்போது நினச்சி பார்த்துக்கிறது. நமக்கு இப்படி தான் நடந்திருக்குல்ல, இப்போ நினச்சா நடக்குமா அது? ஆனால் நடந்ததை விட்டுட்டு வேறு எதையும் யோசிக்கிறது. இப்போது முதல்வருக்கு வரும். நம்ம முதல்வரை நான் முதல் பார்க்குறது சைதாப்பேட்டைக்கிட்ட சுண்ணாம்பு கல்வா சன்னமாப்பேட்டைக்கிட்ட. அங்கே மு ஜெயவேலு அவர் பேர், அவர் பகுதி செயலாளர். அவர் ஒரு நாடகம் ஓடுறார், திமுக நாடகம். யார் நடிக்கிறதுனா நம்ம முதல்வர் தான் கலைஞர் கெட்டப்பில் நடிக்கிறார். முரசே முரணி நாடகம். அது நான் ஆர்வமாக போயிட்டு ஒரு 6வது சீட்டில் உட்காந்து, 6வது ரோவில், இது மாதிரிலாம் சேர் தான் கிடையாது, தரையில் மண்ணை தள்ளி விட்டு உட்காந்துருக்கேன். முன்னாடி பார்த்தா நடிக்க அவர் கலைஞர்
தலைமை எம்ஜிஆர். எம்ஜிஆர் வராரு, கூட்டம் விட்டாங்க, அவர் போய் பாராட்டுறாரு. வாய் சொல்லிட்டு நாடகம் பார்க்கணுன்ட்டு எம்ஜிஆர் கீழே இருந்து இறங்கி வந்து உட்காரும்போது ஜனங்களுக்கு மறைக்கணுன்றதுக்காக சேர் போடாமல் தரையில் உட்காந்துட்டார் எம்ஜிஆர். உட்காந்து ஒரு முதல்வர் ஆக்ட் பண்ணுறத எம்ஜிஆர் ரசித்து பார்க்குறாரு. எனக்கு 6வது சீட்டில் இருக்குவேன், நான் 26வது சீட்டுக்கு போயிட்டேன். தள்ளி விட்டாங்க. பார்த்தேன் அன்றைக்கி கெட்டப்பில். அதை நான் நடிகனாகி டைரக்டர் ஆகி அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போகிறேன் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி பஸ்ஸில் போகும்போது முதல்வர் அவர் சீட்டில் பஸ்ஸில் போகிறாரு. நான் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஞாபகம் இருக்காங்க கனவாப்பட்டில் நீங்கள் முருசாயம் முழுங்க நாடகம் நடத்தீங்கன்னு. ஆமாங்க, எம்ஜிஆர் கூட வந்தாருங்களே, சேர் எடுத்து கீழே உட்காந்து பார்த்தாருங்களே. ஒரு குழந்தை மாதிரி சொல்கிறாருங்க. யாரோ ஒருத்தன் வந்து கேட்குறான், அப்படிலாம் பார்க்காம யதார்த்தமா என்னை பார்த்தீங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்களா, சந்தோஷமான்ட்டு குழந்தை மாதிரி அவ்வளோ பெரிய வளர்ந்த பிறகும் யதார்த்தமாக பேசுகிறார். அவர் நான் இளைஞர் அணியில் நடந்து வரும்போது பார்த்தா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவர் நடக்கிற ஸ்டைலை பார்த்தா எத்தனை எல்லாரும் அப்போ இருந்தவங்கெல்லாம் அதே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த மிடுக்கு நமக்கு வருதான்னு பார்க்குறது. நமக்கு வருதான்னு அதான் அது அவருக்கு தான் வரும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு தான் பொருத்தும். கோட் சூட் போட்டால் சில பேருக்கு தான் பொருத்தமாக இருக்கும். நான்லாம் கோட் சூட் போட்டால் ஏதோ கடை வாங்கி போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வக்கீல் கோட்டு போட்டால் கூட ஏதோ திருட்டு வக்கீலானுவாங்க, ஒருத்தர் வக்கீல். அந்த கெட்டப்பு அவருக்கு தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரை முதல்ல இப்போ ஆயிடுவார், அப்புறம் ஆயிடுவார், அப்புறம் ஆயிடுவார். இப்படி நினச்சி நிறைய பேர் சொல்லி நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். அவர் மனசு எவ்வளோ இருக்கும், நம்ம எப்போ ஆகும், ஆயிடுவோமா, முதலமைச்சர் ஆயிடுமா அப்படின்னு ஒரே ஒரு பழமொழி இருக்கும், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்கு உதாரணமே நம்ம முதல்வர் தான். ஒரு விஷயம் இதை சொல்கிறதால என் வயசுலாம் பற்றி யோசிக்காதீங்க. கிண்டியில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கு சைதாப்பேட்டிலேருந்து கிண்டிக்கு போகிறதுக்கு 5E நினைக்கிறேன், அந்த பஸ்ஸுக்கு 5 பைசா தான் டிக்கெட்டுக்கு. 5 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம்னா நிறைய பேருக்கு தெரியும், எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க. நான் காந்தி மண்டபம் போகணுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் 5 பைசா, கிண்டிக்கு காந்தி மண்டபம் போகணுன்னா 10 பைசா. அதுக்காக அங்கே இறங்கி அங்கே நடந்து போயிடுது. அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸோ அப்போல்லாம் 5 பைசா ஒரு டிக்கெட்டு, 5 பைசா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் இறங்கி அங்கே நடந்துவோம். அவனே வாயை தந்தான், 5 பைசாக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னா. 5 பைசாக்கே வாயை திறக்கிறிய, எங்கள் முதலமைச்சர் 5 பைசா கூட வேணான்ட்டு இன்னைக்கு மக்களை இலவசமாக சென்னை முழுக்க பெண்கள் சுதந்திரமாக பஸ்ஸில் எங்கே வேணா போல டிக்கெட் வாங்க காசு 5 பைசாவான்றது. அந்த 5 பைசா கூட இல்லாதவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 5 பைசா கம்ப்ளீட்டாக 5 சில எவ்வளோ பேர் இருக்கான், அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போனால் காசு அதிகமாக இருக்கும்ன்ட்டு இங்கேயே இறங்கி நடந்து போகிறேன். அவனுக்கு தான் அந்த டிக்கெட் குறைக்க தெரியும். இந்த பஸ்ஸில் போகிறவனுக்கு அந்த கால் வலி கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சு இன்றைக்கி பஸ்ஸில் போகிறவங்க அதை உணர்றாங்க. எல்லாத்தோடும் சொல்கிறேங்க, நான் என்சிசியில் இருந்திருக்கேன். என்சிசியில் ஒரு ஆசை போனால் அங்கே நல்லா ஸ்டிப்பாக பேண்ட் ஷர்ட் போட்டு நடக்கணும், ஆர்ட் பாஸு. அங்கே போகும்போது ஒருத்தர் சொன்னோம், அப்படியே அந்த ட்ரௌசரு அப்படியே இஸ்திரி போட்டு கூராக இருக்கும். ஒரு தக்காளி எடுத்தால் அந்த ஆஃப் பேண்ட்டில் அப்படி கட் பண்ணால் கட்டையாக தக்காளி தான். ஓ அப்படி கட்டி மாதிரி இருக்குமா அப்படின்னா அப்படி எல்லாம் கேட்டால் அந்த ஆசையோடு போய் என்சிசி சேர்றேன். அங்கே ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, எனக்கு ஆஃப் ட்ரெஸ்ஸு கொடுத்தான், பாவாடை மாதிரி இருக்குது. இந்த பாவாடை மாதிரி ட்ரெஸ்ஸை கட்டுன்னு எப்படி நடந்து போகிறது? நாயெல்லாம் தோர்த்தோம், அதை பற்றி போனான்.
ஆனால் அதையும் கட்டி மேலே பெல்ட்டுக்கு பதில் அரைக்கீரை போட்டுன்னு எந்திரிச்சு போகிறது. காலையில் ஏஞ்சி அந்த 3 மணிக்கெலாம் அலாரம் கிடையாது, முழிச்சிட்டே இருக்குது. ஓடி போய் அங்கே மாற்றி பார்த்து நடக்கும்போதெல்லாம் சார்ஜென்ட் அடிப்பான் லெஃப்ட் ரைட்னு. இருந்தாலும் விடாமல் போகிறது எதுக்கு? ப்ரேயர் முடிஞ்சோடனே அங்கே 4 இட்லி ஒரு வடை கொடுப்பான். அந்த காலை பசியை போக்க 4 இட்லி ஒரு வடை. அதானே தவிர வேறு ஒன்றும் என்சிசிலேருந்து பெரிய சாதனை பண்ணலாம் விளையாடுறது. காலையில் நைட்டு முழுக்க பசியாக இருந்தவனுக்கு தான், அதாவது அந்த உணவு வர்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுனா நைட்டு முழுக்க பட்டினியாக இருந்துட்டு காலையில் அதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் தான் அந்த இன்ஜின் ஒர்க் பண்ணும் உடம்பு. அப்போ வெறும் வயிற்றா இருந்தால் இல்லாத பிரச்சனைலாம் தோணும். இதில் போய் எங்கே படிக்கிறது? காலையில் நம்ம வயிற்றில் காலி இல்லாமல் காலை சுற்றுண்டிய கொடுத்தார்ல, அந்த ஒரே விஷயத்துக்காக கோடான கோடி இதயங்கள் எப்போ ஒரு பாராட்டிகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு நல்ல நல்ல காரியம் பண்ணணுன்னு வாழ்த்துற வயசில் வணங்கி விடுகிறேன். வணக்கம்.